ஹாய் மக்களே! இந்த வீடியோவ பாருங்க. 3 நாய்க்கள் சேர்ந்து ஒரு பெண் குழந்தைய போட்டு கடிச்சு கொதறி எடுக்குது மக்களே ரோட்ல. ஒரு மண்டையில உள்ள முடிய புடிச்சு இழுக்குது. அந்த குழந்தை கடந்து வழியில கடந்து துடிக்கிறா மக்களே! ஆனா 3 பசங்க வந்து அந்த நாய தொரத்தி விட்டாங்க. ஆனா அந்த பசங்க சின்ன பசங்களா இருக்கிறதுனால, அந்த குழந்தைய இப்ப இதே பெரியவங்களா அந்த குழந்தைய நல்ல விதமா அரவணைச்சிருப்பாங்க. அந்த குழந்தையோட வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனா அந்த பொண்ணையும் அப்படியே விட்டதுனால, அது அந்த நாய் போனதுக்கு அப்புறமும் அந்த குழந்தை வழியில கடந்து அங்க இங்க அலமோதுறா மக்களே! இப்ப நாய் கடிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. நாய்கள் ரொம்ப ஆக்ரோஷமாவுது. நெறைய வீடியோக்கள் வருது. பெரியவங்கள கடிச்சு இது பண்ற மாரியும், குழந்தைகள கடிக்கிற மாரியும். இப்ப என் 3 வயசு போன வாரத்துல 3 வயசு பையன கடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தந்தை கண்ணீர் மல்க நியூஸ்ல பேட்டி குடுத்தாப்புல. என் குழந்தையோட விதைப்பைய கடிச்சிருச்சு. ஆனா டாக்டர் ட்ரீட்மெண்ட் குடுத்து காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க பேட்டி குடுத்தாரு. என் பெற்றோர்களை நம்ப தான் நம்ம குழந்தைகள பாதுகாத்துக்கணும். ரோட்ல கொஞ்சம் வெளியில போம்போது, நாய்கள் இருக்காங்கிற இல்லாத இடத்துல அந்த குழந்தைகள ரோட்ல விளையாட விடுங்க. நீ குழந்தைகள் விளையாடும்போது பக்கத்துல நீங்களே இருங்க. நான் சப்போஸ் நாய் பக்கத்துல வந்தா கூட குழந்தைகள தூக்கிட்டு வந்துருங்களே தவிர, நாய விரட்டணும்னு நினைக்காதீங்க. அந்த நேரத்துல அது ஆக்ரோஷமா ஆகும். நம்மள பாதுகாத்துக்கணும் மக்களே. அரசாங்கம் அதுக்கு உண்டான முயற்சிய பண்ணி மக்களுக்கான பாதுகாப்ப பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்மளும் நம்மள பாதுகாத்துக்கிறதும், நம்ம குழந்தைய பாதுகாக்கிறது பெற்றோரின் கடமை மக்களே. தௌஃபிகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ மக்களே. பாய்.